தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நிறைய இளைஞர்களுக்கு வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, நிறைய பட்டதாரிகள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு இந்த தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வந்து அமைச்சு கொடுத்தாங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. நான் நேரில் போயிருந்தேன். இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருந்தாங்க. அதாவது காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் வந்து அவைலபிளாக இருக்கும். எல்லா கம்பெனிஸ்லையும் வந்து நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நேரில் போயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பாருங்கள் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஸோ 400க்கு மேற்பட்ட கம்பெனிஸ், அதுலேயும் அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கம்பெனிஸோட நேம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன மாதிரியான ஒர்க்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் +2 படிச்சிருந்தா என்ன மாதிரியான ஒர்க்கு, அப்புறம் வந்து ஹையர் செகண்டரிஸ் படித்தா என்ன மாதிரியான ஒர்க்கு, டிப்ளமோ படித்தா என்ன மாதிரியான ஒர்க்கு, யூஜி பிஜி பிஇ பிடெக் வாட் எவர் நர்சிங் படிச்சிருந்தா கூட ஒர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்திருந்தாங்க. எல்லா இளைஞர்களுக்கும் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வேலை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. நானே வந்து இம்பேரிசிங் ஆகிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வர இளைஞர்களுக்கு வந்து கரெக்டாக வந்து காஃபி டீ எல்லாம் கொடுத்துருந்தாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துருந்தாங்க, லஞ்ச் கொடுத்துருந்தாங்க, பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பிரச்சனையே இப்போ இருக்கிற பசங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் அப்படியே வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் வந்துட்டு கரெக்டான சம்பளம் கிடைக்கிறதில்ல. ஸோ நான் இன்றைக்கி போயிட்டு நானுமே வந்து ஒரு சில கம்பெனிஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இதில் 25க்கு அபவ்க்கு மேலே வந்து சேலரி இருந்துச்சு. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எஜுகேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் சேலரி கொடுத்தாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய படித்த பட்டதாரிகள் வந்து இதை வந்து இந்த வேலைவாய்ப்பு முகாமில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக கொடுத்தாங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட்டும் நிறைய நடந்துச்சு. நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் லைவாக. பட் எனக்கே அங்கே டைம் பத்தல. நானும் இன்டர்வியூஸ் தான் அட்டன் பண்ணேன். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்களா, 8 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான்ட்டு. ஆனால் நாங்கள் போயிட்டு அட்டன் பண்ணும்போது எங்களுக்கு டைம் பத்தலை. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து டைம் கொடுத்தா நல்லாயிருக்கும். லைக் வந்து 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரையும் வச்சுருந்தா கூட நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்துட்டு பாதியில் வந்து சில பேர் தெரியாமல் பைக்கில் போகிறவங்களாம் ஐயோ இங்கே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கிறாங்களா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்குறாங்க. எவ்வளோ நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் தான் இருக்குமா, முடிஞ்சிருமா அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ தெரியாதவங்க சில பேர் ரோட்டில் போகும்போது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கிடைச்சா வந்து பார்ப்பாங்களா, அட்டன் பண்ணுவாங்களா. ஸோ அதனால் காலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினா ஈவினிங் ஒரு 6 o'clock வரையும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. அடுத்த வாட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது இதுவும் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்து பண்ணணும். ஸோ எங்களுக்கான வந்து வேலைவாய்ப்பு முகாம் இந்த மாதிரி நிறையா போட்டால் இன்னமும் இந்த விஷயமே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சதுனால போனேன். இந்த மாதிரி தெரிஞ்சவங்க நிறைய பேர் போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பெருசாக ஏன் வந்து பெரிய பெரிய சேனலில் எடுத்து போடலன்னு தான் என்னோடய கொஷின். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சால் எவ்வளோ பேர் இன்னும் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சின்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து போடுங்க. நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க.